தாவேக ஆட்சி அமைக்க விசிக ஆதரவு அளித்திருக்கிறது. இதன் மூலம் பெரும்பான்மை இடங்களை பெற்று தாவேக ஆட்சி அமைக்க ஆளுநரிடம் அனுமதி கேட்கலாம். விசிகவின் ஆதரவு கடிதத்துடன் விஜயை சந்திக்க புறப்பட்டிருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா. தாவேகவுக்கு ஆதரவளிப்பதாக விசிக தெரிவித்திருக்கிறது. அவர்களின் ஆதரவு கடிதத்துடன் விஜயை சந்திக்கிறதுக்காக ஆதவ் அர்ஜுனா தற்போது புறப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஜெயலானி. ஜெயலானி, இப்ப தாவேகவிற்கு விசிக ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பூர்ணிமா. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தமிழகத்தில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருந்தாலும் கூட தனி பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத காரணத்தினால் தேர்தல் முடிவுகள் வெளியாகி 4 நாட்கள் கடந்தும் கூட தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியாத சூழல் என்பது நிலவி வருகிறது. இந்த நிலையில் தனக்கு தேவையான ஆதரவை திரட்டும் வேளையில் தமிழக வெற்றி கழகம் ஈடுபட்டு வந்த சூழ்நிலையில் இன்று காலை முதலாக அவருக்கு தேவையான 2 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவை திரட்டுவதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடம் கோரிக்கை வைத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் முக்கிய அறிவிப்பை வெளியிடுவார் என்பதற்காக ஒட்டுமொத்தமாக இந்திய தொலைக்காட்சி மீடியாக்கள் அனைத்துமே விடுதலை சிறுத்தைகள் அலுவலகம் முன்பாக காத்துக் கொண்டிருந்தது. தற்போது அதற்கு விடை என்பது கிடைத்திருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா தற்போது அண்மை தகவல் ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்திருப்பதாகவும் அது தொடர்பான கடிதத்தினை அவரிடம் கொடுத்திருப்பதாகவும் அந்த கடிதத்தை காண்பித்தபடி தற்போது தகவலினை வெளியிட்டிருக்கிறார். இதனால் தற்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு தேவையான ஆதரவு என்பது கிடைக்கப்பட்டிருப்பது என்பதாக நமக்கு தகவல் என்பது வெளியாகிறது. என்றால் தமிழக வெற்றி கழகம் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக 108 சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற்றிருந்தார்கள். அதில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் 2 இடங்களில் வெற்றி பெற்றிருந்ததன் காரணமாக அவர்கள் தரப்பில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை 107ஆகவே கருதப்பட்டு வந்தது. இந்த நிலையில் முதற்கட்டமாக காங்கிரஸ் உடனான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டு காங்கிரஸ் கூட்டணியை திமுக கூட்டணியை முறித்துக் கொண்டு தமிழக வெற்றி கழகத்தினுடான கூட்டணிக்கு இணைவு காட்டியது. இதனால் தமிழக வெற்றி கழகத்திற்கு அவர்களது 5 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு என்பது கிட்டியது. அதே போன்று நேற்றைய தினம் இடதுசாரி கட்சிகள் தங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய அந்த 2 இடதுசாரி கட்சிகளும் சிபிஐ மற்றும் சிபிஎம் 4 சட்டமன்ற உறுப்பினர்களுமே தமிழக வெற்றி கழகத்திற்கு வெளியிலிருந்து ஆதரவு தருவதாக நிபந்தனையற்ற ஆதரவு தருவதாக கடிதத்தை வழங்கியிருந்தார்கள். இந்த நிலையில் இந்த 4 நாட்களில் 3 முறை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஆளுநரை சந்தித்து கடிதங்களை வழங்கியிருந்தார். தனக்கு பெரும்பான்மை இருக்கிறது, ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்பதாக அழைப்பினையும் கொடுத்திருந்தார். ஆனால் தனிப்பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான போதிய அளவிற்கான சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு என்பது இல்லை என்ற காரணத்தினால் ஆளுநர் தரப்பில் இருந்து அழைப்பு என்பது விடுக்கப்படாமலே இருந்து வந்தது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு அந்த தனிப்பெரும்பான்மையை நிரூபிக்கும் விதமாக தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவு என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைத்திருக்கிறது. காலையிலிருந்து எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த அந்த தகவல் என்பது தற்போது கிடைத்திருக்கிறது. தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. என்றால் நேற்றைய தினம் இடதுசாரி கட்சிகள் கொடுத்த ஆதரவிற்கே தமிழக வெற்றி கழகம் முழுவதுமாக பட்டாசுகள் வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வந்த சூழ்நிலையில் தற்போது தனிப்பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய அளவிற்காக கடைசி 2 சட்டமன்ற தொகுதிகளுடைய வேட்பாளர்களுடைய ஆதரவு என்பது தேவையிருந்தது. தற்போது அந்த ஆதரவு என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அத்தகவலை அக்கட்சியின் தமிழக வெற்றி கழக கட்சியின் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா தனியார் தங்கும் விடுதியில் தங்கியிருக்கக்கூடிய திருமாவளவனை சந்தித்ததற்கு பிறகாக அந்த கடிதத்துடன் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்திருக்கிறார். இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக அரசியல் வட்டாரங்களில் பார்க்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கெடு என்பது 10ஆம் தேதிக்குள்ளாக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடத்தியாக வேண்டும் என்ற நிலையே இருந்தது. என்றால் 10ஆம் தேதியோடு சட்டப்பேரவைக்கான அந்த கால அவகாசம் என்பது நிறைவு பெறுகிறது. அதற்குள்ளாக சட்டப்பேரவை கூட்டத்தொடரை தமிழக வெற்றி கழக தலைவர் நடத்தியாக வேண்டும் என்ற நிலை இருக்கிறது. ஒருவேளை அவர் ஆட்சி அமைத்தால் அவர் தலைமையில் சட்டப்பேரவை என்பது நடத்தப்பட வேண்டும். இந்த நிலையில் தான் தற்போது 2 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான ஆதரவு இல்லாமல் தனிப்பெரும்பான்மை நிரூபிக்க முடியாமல் தவித்து வந்த தமிழக வெற்றி கழகத்திற்கு தற்போது பரிசீலிக்கும் விதமாகவும் பலனளிக்கும் விதமாகவும் மகிழ்ச்சி ஏற்படுத்தும் விதமாகவும் தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய ஆதரவு என்பது கிடைத்திருக்கிறது. எனவே இந்த அடிப்படையில தற்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு 118 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு என்பது கிடைத்திருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை 234 தொகுதிகளில் பாதி உறுப்பினர்களுக்கு மேலாக குறிப்பாக 118 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு என்பது இருந்தால் தனிப்பெரும் கட்சியாக தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியும். இந்த நிலையில் தற்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு 118 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான ஆதரவு என்பது முழுவதுமாக கிடைத்திருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் சார்பில் 107 சட்டமன்ற உறுப்பினர்களும், காங்கிரஸ் சார்பில் 5 சட்டமன்ற உறுப்பினர்களும், சிபிஎம் சார்பில் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், சிபிஐ சார்பில் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், விடுதலை
சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் என ஒட்டுமொத்தமாக 118 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான ஆதரவு என்பது கிடைத்திருக்கிறது. இது தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மத்தியில் பெருத்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழக மக்கள் வாக்களித்து தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருந்தாலும் கூட தமிழக வெற்றி கழகத்தின் காரணம் தலைவர் விஜயினால் ஆட்சி அமைக்க முடியாத சூழலே இருந்து வந்தது. இந்த நிலையில் தற்போது ஆதரவு கிடைத்திருக்கிறதே பெருத்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்தாலும் இன்று மாலைக்குள்ளாக அவர் ஆளுநரை சந்தித்து மீண்டும் இந்த கடிதத்தை வழங்குவார் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இன்று மாலைக்கு பிறகாக தமிழ்நாடு பொறுப்பாளர் திவேகர் சற்று நேரம் 7 மணி அளவிற்காக தமிழகத்தில் இருந்து கேரளா நோக்கி புறப்படுவார் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அது தொடர்பான தகவல்களும் தொடர்ச்சியாக வெளியாகி வந்திருக்கிறது. எனவே இந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக ஆதவ் அர்ஜுனா அந்த கடிதத்தை கொண்டு சென்று விஜயிடம் வழங்குவார். அதற்கு பிறகாக அந்த கடிதத்தோடு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆளுநரிடம் நேரம் கேட்டு ஆளுநரை சந்திப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே 3 முறை சந்தித்திருந்தாலும் கூட ஆளுநர் தரப்பில் தெரிவிக்கக்கூடிய கருத்து என்பது அவர் தனிப்பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான போதிய அளவிற்கான சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை என்ற கருத்து ஆளுநர் தரப்பிலிருந்து தெரிவித்து வந்த சூழ்நிலையில் தற்போது தனிப்பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய அனைத்து ஆதரவுகளையும் தமிழக வெற்றி கழக தலைவர் தனக்கு திரட்டி இருக்கிறார். இந்த நிலையில் தான் தற்போது ஆதவ் அர்ஜுனா உடனடியாக அங்கிருந்து புறப்பட்டு பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விஜய் தங்கியிருக்கக்கூடிய அந்த அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். ஆதவ் அர்ஜுனா சென்று அந்த கடிதத்தை கொடுத்ததற்கு பிறகாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பட்டினப்பாக்கம் அலுவலகத்தில் மிக முக்கியமான ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அந்த ஆலோசனையோடு கட்சியின் முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் மற்றும் புஷி ஆனந்த், விஜய் ஆகிய 5 சேர்ந்து கிண்டியில் இருக்கக்கூடிய மக்கள் மாளிகைக்கு சென்று பொறுப்பு ஆளுநரை சந்தித்து தனக்கு ஆட்சி அமைப்பதற்கு கோரி 4வது முறையாக கடிதம் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அக்கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளராக கூடிய ஆதவ் அர்ஜுனா தான் விடுதலை கட்சிகள் தங்களுக்கு ஆதரவு தெரிவித்ததாக அந்த கடிதத்தை காட்டி தெரிவித்திருக்கிறார்கள். அதிகாரப்பூர்வமாக தகவலாக வெளியாகும். அதிகாரப்பூர்வமாக இன்னும் சற்று நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்காக கிண்டியில் தங்கியிருக்கக்கூடிய தனியார் விடுதியிலிருந்து புறப்பட்டு அக்கட்சியுடைய அலுவலகமாக இருக்கக்கூடிய அசோக் நகருக்கு வந்தடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காலை முதலாகவே அசோக் நகரில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களது அலுவலகம் முழுவதுமாகவே பரபரப்பாக காணப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் ஒருபுறம், மற்றொரு படத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டர்கள் ஒருபுறம், விடுதலை சிறுத்தை கட்சியின் தொண்டர்களே தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்பதாக தொடர்ச்சியாக கோஷங்கள் எழுப்பி வந்தது. ஏன்னா பதற்றமான சூழல் என்பது காணப்பட்டது. அந்த பகுதி முழுவதுமாக காவல்துறையினரும் குவித்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இது போன்ற நிகழ்வு என்பது தமிழக அரசியல் வரலாற்றில் இதற்கு முன்பாக நிகழ்ந்தது கிடையாது. இதற்கான காரணம் தமிழகத்தில் இதுவரை வெற்றி பெற்றவர்கள் அதிமுக திமுக பெரும்பான்மையில் வெற்றி பெற்றிருந்தார்கள். ஒரு சில காலகட்டங்களில் தொங்கு சட்டசபை நிகழ்ந்தாலும் கூட சட்டப்பேரவையில், அதாவது ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகாக தனது பெரும்பான்மையை சட்டப்பேரவையில் நிகழ்த்தக்கூடிய நிகழ்வுதான் நகர்ந்திருக்குது. ஆனால் சட்டப்பேரவைக்கு ஆட்சி அமைப்பதற்கே அழைப்பு கொடுக்காமல் தேர்தல் முடிவுகள் 4 நாட்கள் காலதாமதமானது இதுவே தமிழக அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக இருந்தது. இதன் நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தமிழகத்தில் ஆட்சி அமைப்பாரா இல்லையா, அதில் நீடித்து வரும் சிக்கல்கள் முடிவுக்கு வருமா என்ற கேள்வி என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்கள் மத்தியிலும் தொடர்ந்து எழுந்தது. இந்த நிலை அந்த கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தற்போது தனி பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய அளவிற்காக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு ஆதரவு என்பது கிடைத்திருக்கிறது. 118 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு கிடைத்திருக்கிறது. தனக்கு 118 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு இருக்கிறது என்பதை தமிழக வெற்றி கழக தலைவர் ஆளுநரிடம் சந்தித்து கோரிக்கை விடுப்பார் என்பதாக முதற்கட்டமாக எதிர்பார்க்கப்படுகிறது. பூர்ணிமா, ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையுடன் விஜய் தற்போது ஆளுநரை சந்திக்க போகிறார் அப்படிங்கிற தகவல் கிடைத்திருக்கிறது. இந்நேரத்துல நிபந்தனையோட தான் இந்த கூட்டணிக்கு அவங்க ஒப்புக்கொண்டார்கள்னு சொல்லப்படுகிறது. என்னென்ன நிபந்தனைகள் ஏதாவது தகவல் வெளியாகி இருக்கிறதா ஜெயலானி? நிச்சயமாக, அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் 107 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் வெளியில் இருந்து 11 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான அந்த ஆதரவு என்பது தேவைப்பட்டது. இந்த நிலையில முதல் கட்டமாக அவர்களுக்கு வருகை தந்த காங்கிரஸ் கட்சியினர் கூட்டணியில் இணைந்து கொண்டார்கள். அவர்களுமே நிபந்தனையுடனான ஆதரவு என்பதை தான் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களது கூட்டணி என்பது இந்த முடிவில், அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆட்சி அமைப்பதில் மட்டுமல்லாது வருகிற தேர்தல்களிலும் அது நீடிக்கும் என்பதாக சுட்டிக்காட்டியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அமைச்சரவையில் அவர்களுக்கு பங்கு வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருப்பதாகவும் நமக்கு தமிழக வெற்றி கழகம் தரப்பில் வரக்கூடிய அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கக்கூடிய தகவலாக இருந்தது. இதே நிலைதான் தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆதரவு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் தரப்பில் சில கோரிக்கைகள் முன்வைத்திருப்பதாகவும் அதற்கு பிறகாகவே இந்த ஒப்பந்தம் என்பது கையொப்பமானதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்துடைய பிரதான கொள்கையாக இருந்து வருவது
ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற ஒரு வசனத்தையும் ஒரு கருத்தினையும் ஏற்கனவே தமிழக வெற்றி கழக தலைவர் தனது முதல் மேடையிலேயே பதிவு செய்திருந்தார். அப்போதையே விடுதலை சிறுத்தைகளை நோக்கி இந்த கேள்விகள் என்பது தொடர்ந்தது என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய கொள்கை என்பதும் ஆட்சியிலும் பங்கு வேண்டும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய கொள்கையாக இருந்து வந்தது. இந்த நிலையில் அவர்களிடத்தில் தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கட்சி தொடங்கிய நாள் முதலாகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து செயலாற்றும் இணைந்து பணியாற்றும் என்பதாக கேள்விகள் தொடர்ந்து சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் பத்திரிகைகள் வாயிலாகவும் எழுப்பப்பட்டதனால அப்போதைக்கு அந்த கூட்டணி என்பது அமைக்க முடியாத சூழல் ஏற்பட்டாலும் கூட தேர்தலுக்கு பிந்தைய காலகட்டத்தில் தற்போது தமிழக வெற்றி கழகமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இணைந்து பணியாற்றக்கூடிய சூழல் என்பது தற்போது தமிழக அரசியலில் உருவாகி இருக்கிறது என்பதாகவே பார்க்க முடிகிறது. எனவே நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு பெற்றதற்கு பிறகாகத்தான் ஒருவே அதை கேட்டிருப்பார்கள். அதற்கு பிறகாகத்தான் தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய ஆதரவு என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு கொடுத்திருப்பார்கள். குறிப்பாக அமைச்சரவையில் இடம் கேட்கப்பட்டதாக ஒரு தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவருக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்பதாக கோரிக்கை வைத்திருப்பதாக தகவல் வெளியாகிறது. அதிகாரப்பூர்வமாக இன்னும் சற்று நேரத்திற்குள் திருமாவளவன் செய்தியாளர்கள் சந்திப்பில் அதை தெரிவிப்பார் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இது முடிந்து வருகிற உள்ளாட்சி தேர்தல்களில் உள்ளாட்சி பிரதிநிதித்துவம் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வழங்க வேண்டும் என்பதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நிபந்தனை என்பது வைக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் என்பது வெளியாகிறது. நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பில் வரக்கூடிய வட்டாரங்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வரக்கூடிய வட்டாரங்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்தாகவே இருந்து வருகிறது. அவர்கள் தெரிவிக்கிறது விசிகாவிற்கு உள்ளாட்சித்துவத்தில் பிரதிநிதித்துவம், அதே போன்று ஆட்சியில் அமைச்சரவையில் பங்கு உள்ளிட்ட அனைத்தையுமே வேண்டும் என்று தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் வெளியிலிருந்து நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவிப்பதாக தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது.